ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, இந்த அடிக்கிற வெயிலுக்கு சில்லின்னு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். ஸோ ஆனால் அதை சாப்பிட்றதுனால நம்ம ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். இனி யோசிக்கவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ஃபீலோட ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு சீக்ரெட்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம மக்கானா எடுத்துருக்கோம். மக்கானாவை ஒரு பேன் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அதுக்கப்புறம் அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு இதோட மிளகாய் தூளும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் உப்பும் தேவையான உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலில் சேர்த்துங்க. ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மக்கானாவையும் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். அவ்வளோதாங்க. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஃபீல்டில் ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம ஒரு கப் அளவுக்கு மக்கானா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. ஆனால் நீங்கள் இதை சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் ஃபீல் நிச்சயமாக கிடைக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம். ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்து டேட்ஸ் நம்ம அதில் சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்ஸையும் சேர்த்துக்கோங்க. நம்ம சுகருக்கு நம்ம சேர்க்குறது பார்த்திங்கன்னா டேட்ஸ் தான். இதோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி இதோட நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த மில்க்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கு இந்த ரெசிபிஸோட முடிய போகிறதில்ல. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டிப்ஸோட இன்னொரு வீடியோஸும் காத்துட்ருக்கு. அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை நல்லா அரைச்சி நீங்கள் இது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு பவுல்லையோ நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதை செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்தியான ரெசிபி செய்ய ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. அந்த சர்வ் பண்ணுற டைம் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். ஒரு 10 மினிட்ஸில் சூப்பரான ஹெல்தியான ஐஸ்கிரீம் ஃபீல்டில் ஐஸ்கிரீம் ரெசிபி நம்ம செஞ்சிடலாங்க. ஐஸ்கிரீமே இல்லாத ஐஸ்கிரீம் ரெசிபி. இங்கே பாருங்கள், ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுது. இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஓவர் நைட்டும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஃப்ரீஸ் ஆகிற டைமில் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கர்லலாம் பருப்பு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே அந்த பருப்பெல்லாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா மேலெல்லாம் விசில் வரும்போது ஃபுல்லாக குக்கர் மேலெல்லாம் செதறிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த பருப்புக்குள்ளே ஒரு கிண்ணமும் இந்த மாதிரி வச்சுருங்க. உள்ளே ஃபுல்லாக முழுகிற மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா பருப்பு தண்ணியெல்லாம் வெளியே வராதுங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்க பாருங்கள் பார்க்க. அவ்வளோ ஐஸ்கிரீம் சுவையில் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபிஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க கூட இது தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் நம்ம எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா மக்கானா, ஓட்ஸ், டேட்ஸ் தான் சேர்த்துருக்கோம். நோ சுகர் ஆட் பண்ணவே இல்லைங்க. 0 சுகர் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃபீல்டில் நீங்கள் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கே தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ இதோட முடியவே இல்லைங்க. நெக்ஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸும் வருதுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த ரெசிபிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக பூண்டு பற்கள். அதை நீங்கள் தோலோடும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பார்த்திங்கன்னா குப்பையில் போடுறத அடுப்பில் போட்டு பார்த்தா அவ்வளோ ஹெல்த் நமக்கு கிடைச்சிருங்க. நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த காம்பை தூக்கி போட்டுவிடும். இந்த காம்பில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நியூட்ரியன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. இந்த காம்பை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை காம்பில் பார்த்திங்களா, இதை சூப்பு மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும்போது நமக்கு ஹீமோகுளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகுங்க. நம்ம வீணாக தூக்கி போடக்கூடியதில் எவ்வளோ ஹெல்த் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணி விடுங்க. அது எசன்ஸ்லாம் நல்லா இறங்கட்டும். பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு 2-3 நாள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா போதுங்க. அவ்வளோ எனர்ஜியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க. ஹீமோகுளோபின் அளவும் இன்க்ரீஸ் ஆகுங்க. கண்டிப்பாக நம்ம சொன்ன இந்த ரெசிபிஸ் டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.